நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம பாத்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரு, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. மேஷராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்க சொல்லிடுங்க. மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியா இருந்தாலும் மத்திய வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பொங்கு சனிதான், பெருசா இடையூறு அப்படின்றது கிடையாது. ரொம்ப இளம் வயசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்பினைகள் இருக்கு. வயது முதிர்ந்தவங்க 60+, 70+க்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணுமா. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்க என்னங்க பெருத்த லாபம் இல்ல, நார்மலா கூட லாபம் வரலைங்களேங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும். சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 100% நடக்குமா. சுய ஜாதகத்துல தசை ஆவரேஜா இருக்கு அப்படின்னாலும் 50% நடக்கும். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம் அப்படின்றது உண்டு. நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கண்டிப்பா ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் பண்ணும். மனஸ்தாபம், மனசஞ்சலம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு தொழில் அப்படின்னு செய்றீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது அந்த தொழில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லம்மா நாங்க ஒரு இடத்துல கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்மா, அஃபிஷியலி அவங்க ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கும் நமக்கும் மாற ஒரு அந்யோன்யம் அப்படின்றது தடைப்படும். ரொம்ப நாளாவே அப்படிதான் இருக்கு அப்படின்வாங்க. நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். இல்லைங்க ரொம்ப நாளா என் குழந்தைங்க என் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க அப்படின்னாலும், இந்த காலகட்டம் பாருங்க குழந்தைங்களோட நமக்குமான ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய கேப் இருக்கும். இது 12ஆம் மாசம் வரைக்கும் இருக்குமா. 12ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஓரளவு மாற்றம் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி இப்ப பொதுவா பாருங்கம்மா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். எதனால அப்படின்னா, நம்ம இன்ட்ரோலயே சொன்னோம் பாத்தீங்களா, 6ஆம் மாசம் குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகுறதுனால நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உண்டு. எதனால மாற்றம் வருது அப்படின்னா, குரு பகவான் மேஷத்துக்கு கடகம் 4ஆம் பாவம், சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல ஒரு சுபர் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். நிறைய மேஷராசி பாத்தீங்கன்னா வீடு வாங்கறதுக்கான ஒரு பிராப்தம், வீடு கட்டுறதுக்கான ஒரு பிராப்தம், அதே மாதிரி நிலப்புலம் ஏதாவது வாங்கறதுக்கான பிராப்தம், ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் ஏதாவது போறதுக்கான பிராப்தம், அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான பிராப்தம், எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாச்சு அப்படின்ற ஒரு அமைப்புப்பா. இது குரு இது மட்டும் கொடுக்க போறது இல்லை. நம்ம பேசும்போதே சொன்னோம் சனி 7 நாட்டு சனியா இருக்காரு அப்படின்னு. 7 நாட்டு சனி அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஹிண்ட்ரன்ஸ் கொடுப்பான் இல்லம்மா. இந்த குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி மேஷத்துக்கு 100% கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாலும் 50% பாத்தீங்கன்னா அவர் அமைதி ஆயிடுவாரு. ஏன் 70% அமைதி ஆயிடுவாரு அப்படின்னு இருக்கு. குரு பார்வை பாத்தீங்கன்னா சனியை அமைதிப்படுத்திடுமா. அப்ப சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா பாத்தீங்கன்னா பகுதிக்கு மேல குறைஞ்சிடும். அதாவது சாலிடா அட்லீஸ்ட் 50% குறைஞ்சிடும். இது ஒரு பெருத்த ரிலீஃப் இல்லம்மா. மேஷம் பாருங்க
சனி பெயர்ச்சி ஆனதுல இருந்தே இப்ப நம்ம வாக்கிய பிரகாரம் 6/3 தான் சனி பெயர்ச்சி. திருக்கணித பிரகாரம் மார்ச்சே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு இல்லைங்களா? என்ன இருந்தாலும் அந்த சனி பெயர்ச்சி ஆனதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தம், ஸ்ட்ரெஸ், நடக்கும்போது கூட தடுக்கி விழுந்து எழுந்து நடக்கிறது, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கொஞ்சம் பிளாக் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருந்துச்சு. பாத்தீங்களா, எனக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன், அபிஷியலியும் ஸ்ட்ரகிள் பண்றேன், வீட்லயும் ஸ்ட்ரகிள் பண்றேன், மனதளவுலயும் எனக்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருத்த மாற்றம் அப்படின்றது சாலிடா குரு பகவான் கொடுப்பாரு. இந்த டைம்ல மாணவர்கள் எந்த மாதிரி துறைகளை சூஸ் பண்ணலாம்? பொதுவா மாணவர்கள் அப்படின்னும் போது மேஷம் அப்படின்னாலே யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்மா. பிள்ளைங்க ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கவர்ஸ் அண்டர் மேஷம் அப்படின்னா. அப்போ டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க, இன்ஜினியரிங் படிக்கணும், இந்த வக்கீல் படிக்கணும், அந்த மாதிரி எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸும், அதுக்கு மேலே இந்த பேங்க்கு, இன்சூரன்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அரசாங்கம் சார்ந்த துறை. ஏன்னா மேஷத்துல சூரியன் உச்சமடையக்கூடிய வீடுமா. அப்போ அரசியல், அரசாங்கம் சார்ந்த துறை, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இந்த மாதிரி இல்லாமல் தாராளமா செலக்ட் பண்ணலாம். அது வந்து சக்சஸும் ஆகுமா, கவலைப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பா மேம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போகக்கூடிய சிறப்பான கோயில் ஏதாவது இருக்காம? மேஷம் அப்படின்னாலே எப்பயுமே முருக வழிபாடு, எப்பயுமே முருக வழிபாடு. முருகன் எந்த முருகனை போய் பார்த்தாலும் சரி, முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உத்தமமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். நன்றி. நன்றி.